ஷஷாங்க் சிங்கை ப்ரமோட் பண்ணாங்க ஸ்டாயினிஸ் இருக்கும்போது. இன்ஃபேக்ட் நீங்க மேக்ஸ்வெல் பேர் எடுத்ததுனால நான் சொல்றேன், நாங்க கமெண்ட்ரிலயும் சொன்னேன், மேக்ஸ்வெலோட கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த சீசன் அவர் அவைலபிளா இல்லாததுதான். ஒரு ஜோக், அவர் இருந்திருந்தா ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அவரா ஸ்டாயினிஸா இங்கிலீஷா, அவரா இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல வந்து இங்கிலீஷை ப்ரிஃபர் பண்ணல. மேக்ஸ்வெல் அவைலபிளா இல்லன்றப்பதான் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கடைசியில அது வந்து ஒரு பெனிஃபிட்டா முடிஞ்சிச்சு பாருங்களேன். அவரோட ஃபர்ஸ்ட் IPL 50 வந்திருக்கு. முக்கியமான மேட்ச்ல அகைன்ஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆப்போனன்ட்ஸ் வந்திருக்கு. சோ இந்த டீமை வந்து இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட்னு வழி நடத்துற விதம் ஸ்ரேயஸ் கிட்ட சூப்பரா இருக்கு. அவர் பேசுறப்பவும் சொல்றாரு, டீமோட என்டையர் ஸ்குவாட் ஒரு 20 பேர் ஸ்குவாட்னா அவங்கள மேனேஜ் பண்ற வேலை ரிக்கி பாண்டிங் எக்ஸலென்ட்டா பண்றாரு. இவர் பிளேயர்ஸோட அப் க்ளோஸா இருந்து, ஏன்னா தன் கேப்டனுக்காக தான் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரணும் ஒரு பிளேயர் கிட்ட. அதனால அவங்க தான் கிரேட் கேப்டன்ஸ். பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட்டா வாங்குவாங்க. சோ ஸ்ரேயஸ் அதை பண்றாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிரில்லியன்ட் கேப்டன்சி நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரிக்கி பாண்டிங் பத்தி 2 பேருக்கு இடையில இருக்க பாண்ட் பத்தியுமே பேசணும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து வராங்க. ஸ்ரேயஸ் வந்து ரொம்ப யங்கா இருந்தப்போ, யங்கா கேப்டன்சி கைக்கு வந்தப்போ இருந்து ரிக்கி பாண்டிங் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பாண்ட் வந்து எப்படி பாக்குறது? ரிக்கி பாண்டிங் ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முன்னாடிலாம் பிளேயரா. இப்ப கோச்சா வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப மோட்டிவேட்டடா அவர் பேசுறது, அனிமேட்டடா அவர் பேசுறதெல்லாம் வந்து நம்ம நிறையவே பாக்குறோம். எப்படி இந்த காம்போ எப்படி வந்து செட் ஆகி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு ஸ்ரீராம். அதாவது எப்பவுமே நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் எடுத்துக்கோங்க, IPL எடுத்துக்கோங்க, கிரேட் பிளேயர்ஸ் கிரேட் கோச்சஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய கிரேட் கோச்சஸ் பெரிய பிளேயர்ஸாவே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப ஒரு ஜான் ரைட் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய கோச்சா இருந்தாரு. நீங்க வந்து மத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்றச்சு, ஒரு அனில் கும்ப்ளே கம்பேர் பண்றச்சு, ஒரு கபில் தேவ கம்பேர் பண்றச்சு, ஜான் ரைட் அந்த லீக்ல நம்ம இந்தியன்ஸ் வைக்க மாட்டோம். பட் அவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் டீம் கோச்சஸா இருந்தாரு. கேரி கர்ஸ்டன் ஒரு கிரேட் ஓபனர் இன் இஸ் ஓன் ரைட். ஒரு ஜான் பியூக்கனன் ஆஸ்திரேலியாக்கு இருந்தாரு. பெரிய பிளேயர் எல்லாம் கிடையாது, அவர் பெரிய கோச் ஆனாரு. இப்ப ஸ்டீஃபன் பிளமிங்கும் எடுத்துக்கோங்க, IPL அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் கேப்டன் கிடையாது, அவரு பிளேயரும் கிடையாது, ஒரு சீசன் தான் விளையாடினாரு. பட் ஸ்டில் 5 கோப்பை ஜெயிச்ச ஒரு கோச்சா இருக்காரு. சோ நிறைய இடத்துல இந்த மாதிரி கிரேட் பிளேயர்ஸ் தான் கிரேட் கோச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ரிக்கி பாண்டிங் இந்த ரூலை வந்து மாத்துறாரு. செம கிரிக்கெட்டிங் பிரெயின் வச்சிருக்காரு. இந்த சீசன் ஆரம்பத்துல அவரும் ஸ்ரேயஸும் சொன்னதுதான் ஞாபகம் வருது, இதுதான் கிரேட்டஸ்ட் பஞ்சாப் டீமா ஆக்க போறோம்னாங்க. ஐ திங்க் ஆக்கிட்டாங்க. 2014 இதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆனாங்க. அப்ப கூட நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மேல டிபெண்டன்சி இருந்துச்சு. அதான் மேக்ஸ்வெலோட பெஸ்ட் IPL சீசனா இருந்துச்சு. ஜார்ஜ் பெய்லி ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாரு. பட் இந்தியன் பிளேயர்ஸா எடுத்துட்டு போற சீசன் இந்த சீசன் தான்.